நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்கா. அது சரி, ஆளாளுக்கு ஒரு ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க, நான் மட்டும் படிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. படித்து தானே ஆகணும். ஹலோ ராதா, சொல்லு ராதா. அண்ணே, சந்தோஷமான விஷயம் அண்ணே. என்ன ராதா, என் மருமம் ஒத்துக்கிட்டாளா கல்யாணத்துக்கு? இந்த கல்யாணமா? ஆமாண்ணே, காலையில் தான் காமிச்ச ஃபோட்டோ காமிச்சோடனே மினிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைய. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அண்ணே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா ராதா. நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, நான் உடனே என்ன பண்ணுறேன், ராஜுக்கு கால் பண்ணி அவங்க ஃபோன் நம்பர் அப்புறம் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி தந்துடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதா கரெக்டாக இருக்கும். சரியாம்மா? நீங்கள் என்ன ஏதுன்னு பேசிக்கோங்க. சரிங்கண்ணே, இனிமேல் நாங்களே பேசிக்கிறோம். நீங்கள் அட்ரஸும் நம்பர் மட்டும் வாங்கி கொடுத்துருண்ணே சீக்கிரம். நீ காலை கட் பண்ணு, உடனே ராஜுக்கிட்ட பேசி நம்பரும் அப்புறம் அட்ரஸ் வாங்கி தந்துடுறேண்ணா. சரிண்ணே. அண்ணி எங்க? அண்ணிகிட்டே சொல்லணும்ல, கொடுங்க, நான் அண்ணிகிட்ட சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த ப்ராசஸ் முடியணும், அண்ணிகிட்ட நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சரிண்ணே. என்னப்பா ஏதோ கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஒரு நிமிஷம் அம்மா கூப்பிட்டுக்கிறேன். கோமதி. இதோ வரேங்க. ஒருவேளை மினி அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களோ? ஏன்னா அப்பா அத்தைக்கிட்ட தான் பேசினாருங்க. இப்போ ஹாப்பியாக இருக்காங்கன்னா அதுவாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். டேடி சொல்லுங்க என்னன்ட்டு. சொல்கிறேன், அம்மா வரட்டும். என்னங்க கூப்பிட்டீங்க? வீடு போய் கேட்டிருந்தேன், நீங்கள் கூப்பிட்டோன்னே அங்கேயே போட்டு வந்துட்டேன். என்ன சொல்லுங்க. ராதா கால் பண்ணாமா? என்னவா? மினி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலாம். ஒத்துக்கிட்டாலாமா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, ராஜன்கிட்ட பேசி என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுங்க டக்குன்னு. என்னது, மினி அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இங்கே என்ன நடக்குது? ஒன்றுமே புரியல எனக்கு. அதானே, எனக்கும் ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா, மினி அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தோம், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என்னது, மினி அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தீங்களா? சொல்லவே இல்லை. ராஜு வந்திருந்தா இல்லம்மா 2 நாளைக்கு முன்னாடி. ஆமாம், வந்திருந்தாங்க. ஆமாம்மா, மினிக்கு பார்த்துருக்கோம்ல மாப்பிள்ளை, அது வேற யாரும் இல்லை, ராஜுவோட தங்கச்சி பையன்தான். அந்த பையன் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான், சென்னையில் தான் இருக்காப்லையா. அந்த பையனுக்கும் பொண்ணு தேடிட்டு இருந்தாங்களா. நான் நம்ம மினியை பற்றி சொன்னேன்னா இவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசி நான் மினியோட ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டேன், பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சி. இப்போ மினிக்கும் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டாச்சு, எல்லாரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சான். இப்போ அதுதான் ஃபோன் பண்ணி அத்தை சொல்கிறான். அப்போ மினி அக்கா கல்யாணம்? ஆமாம், மினிக்காவுக்கு சீக்கிரமே கல்யாணம். அப்பா என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வீட்ல நடக்க போற ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல இது. ஆமாடாமா, அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சரி, நீங்க பேசிட்டே இருக்காம போய் அண்ணன்ட்ட அட்ரஸ் நம்பர்லாம் வாங்கி நீங்க ராதாட்ட கொடுங்க, அவங்க பேசி என்ன ஏது முடிவு பண்ணட்டும். ஆமாம்மா கோமு, நான் போய் ராஜுட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க, போங்க. அப்போ ஷாம் வந்து நம்மளோட ரிலேட்டிவ் ஆக போறானா? ஐயோ, ஒரே குஜாலமா இருக்கு. இது ஷாம்க்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. எங்க கிட்டலாம் சொல்லாம சைலண்டா மூவ் பண்ணிருக்கீங்க நீங்க. எனக்கு தெரியுமே. என்னது, உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? ஆத்தி, டக்குன்னு உளறிட்டோமோ? ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்கிறது? காயு, எதனா சொல்லி சமாளி டக்குன்னு. எனக்கு தெரியும் நான் சொன்னேன். ஆமாம், அப்படிதான் சொன்னேன். ஏப்பா எங்களுக்கு சொல்லாமல் காயிட்ட மட்டும் சொன்னீங்களா என்ன? இல்லையேம்மா, நாங்கள் யார்கிட்டயுமே சொல்லலையே, இப்போ தானே சொல்கிறோம் எல்லார்ட்டையுமே. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து இல்லை, அப்பா அம்மாவும் நான் சென்னை போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷன்லாம் வாங்கணும். ஸோ ரிசல்ட்டு வந்துடும். அதனால தான் நீங்கள் சித்து மாமா கால் பண்ணியிருந்தேன் அப்ளிகேஷன்லாம் வாங்க சொல்லி. அப்போ தான் ஒரு பேச்சுவாக்கில் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மினியக்கா ஒத்துக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்லலை. மாப்பிள்ளை பார்த்துருக்கதா மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருந்தேன். அது அப்பா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதனாலதான் நம்ம ஊடால பேசக்கூடாதுன்ட்டு அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன். ஓ சரி. என்ன நீங்க உங்க பிள்ளைய பேசுறத வாய பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, போங்க போய் பேசிட்டு வாங்க. ஆமா, சரி, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். இப்போ ஜாலி, நம்ம வீட்டில் கல்யாணக்களை கட்டிடுச்சு. இப்போ போய் என்ன பண்றோம், மினியக்கா வச்சு செய்யறோம். அதுவும் சரிதான், மினியக்கா நீ கலாச்சிடலாம் வாங்க. எதுக்கே மருமகளை கலாய்க்க போறீங்க? பின்ன மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல, ஸோ அக்காவை கலாச்சி தானே ஆகணும். ஆமா வாங்க போலாம். நல்ல பிள்ளையதான். சரி போங்க. அக்கா வாங்க, மேலே போயிட்டு பேசலாம். சரி வாங்க போலாம்.
யாருமா ஃபோனில்? இதை பார்க்குறேம்மா. வீடியோ கால் தான்மா. யாருமா? வேற யாரு? நம்ம வீட்டு வானருங்க தான் கூப்பிடுதுங்க. சரி சரி எடுத்து பேசுமா. ஒரே மாதிரி பாட்டு பாடணும் ஃபோன் எடுத்தோன்னே, ஓகேவா? ஓகே ஓகே. சரிம்மா எடுக்கிறேன். ஓய் ஹாய். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியில், தினமொரு கனியை தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த மாதுளையில், மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே, கரையும் நதியும் அருகே நானும் அவனும் அருகே. எதுக்கு இப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க 3 பேரும்? என்னாச்சு உங்களுக்கு? ஏன்னா எங்க மினி அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓ அதுக்கு தான் இந்த பாட்டா? பட் பாட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக பாடினீங்க. பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை மினி? ஆமாம் ஆமாம், அவங்க ஃபேஸை பாருங்க எவ்வளோ சந்தோஷன்ட்டு. இங்கே காமி, நீ வாங்கம்மா. ஆமாம் அக்கா, மாப்பிள்ளெல்லாம் பார்த்துருக்காங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தீங்களா எங்ககிட்ட? அடியே எனக்கே நீ காலைல தாண்டி சொன்னாங்க, அப்படி எப்படி நான் உங்ககிட்ட சொல்கிறது? இப்போ தான் எனக்கே தெரியும். நீங்கள் சும்மா சொல்லாதீங்க போங்க. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் கூட எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும்னு தோணலை உங்களுக்கு? ஐயோ என்ன இவளுக சண்டைக்கு வராளுக? இல்லடி, இப்போ தாண்டி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபியே குடிக்கிறேன். சரி அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணலான்னு நினச்சி நீங்களே பண்ணிட்டீங்க. அக்கா இந்த கதையெல்லாம் விடாதீங்க என்ன? நீங்கள் உடனே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி காஃபிலாம் குடிச்சிட்டு பண்ணலான் இருந்தீங்களாக்கும். போங்க. சரி சரி சாரி, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும்னா சொல்லலை. ஐ எம் ரியலி வெரி சாரி, ஓகேவா? ஐயோ அக்கா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம், நீங்கள் சாரிலாம் ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஆமாம் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். வீட்டில் நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில். ஸோ எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கக்கா. நீங்கள் ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குடா. அது எப்படி பிடிக்காம போகும்? மாப்பிள்ளையா எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தார் தெரியுமா? நாங்களும் பார்த்த ஃபோட்டோவை. நமக்கு மாப்பிள்ளை இல்லடி, அண்ணன். ஆமாம் அண்ணனே. ஆமாம் ஆமாம் அண்ணன் தான் அண்ணன் தான். சரி ஓகே, அடுத்த ப்ராசஸ்லாம் டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்ல. அது சரி, என்னை விட இவ ஃபாஸ்டா இருக்காளே, என்னன்னு தெரியலையே. ஆமா அவங்களை விட நாங்க தான் ஹாப்பியா இருப்போம். அது சரி அது சரி, பெரியவங்க பேசிட்டு சொல்லுவாங்க. என்ன உங்களுக்காக நாளைக்கே வேணா வச்சிருவோமா கல்யாணத்தை? நோனூத்த நாளைக்கெல்லாம் வைக்கக்கூடாது, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைக்கணும். ஹல்தி வைக்கணும், மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்கணும், அப்புறம் சங்கீத் வைக்கணும், அப்புறம் ரிசப்ஷன் வைக்கணும், என்கேஜ்மெண்ட் வைக்கணும், அப்புறம் மேரேஜ் பண்ணணும். எவ்வளோ பிளான் இருக்கு, நாளைக்கு எப்படி பண்ண முடியும்? நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம். போது போது, லிஸ்ட் பெருசா போகுது. என் மரமும் ஒரு முடிவோட தான் இருக்கா அவ்வளோ இருக்கே. ஆமா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும், வேற 5 ஃபங்க்ஷனுக்கும் 5 ட்ரெஸ் எடுக்கணும். எடுத்துட்டா போச்சு, உங்களுக்கு இல்லாதா? காயமா சொல்லுங்க அத்தை, எப்படாமா ஊருக்கு வர? அத்தை இந்த மந்த் எண்டில் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்த கையோட நான் அவருக்கு கிளம்பி வந்துடுவேன் அத்தை. அப்படியா? சரிடா சரிடா. உன்னை கெஸ்ட் ஹவுஸில் தங்க சொல்லிட்டேன்னு உனக்கு கோவம் எதுவும் இல்லையடா? ஐயோ அத்தை எனக்கே கோவம் இல்லைடாமா, உன்னை நான் வீட்டிலே தங்க வச்சுருப்பேன். ஏன்னா ஷாலு வரனால அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, எல்லாரும் கூட இருக்க. அதனால தான் உங்கள் 2 பேர் தனியாக கெஸ்ட் ஹவுஸில் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணோம். அதனால தான்டாம்மா. கோவம் எதுவும் இல்லையா அத்தை மேலே? ஐயோ அத்தை எந்த கோவம் இல்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே செஞ்சிட்டீங்க. ஏன்னா அவள் கொஞ்சம் ஷை டைப், கொஞ்சம் அப்படி தான் நினப்பா. அதனால தான் நானே உங்ககிட்ட தனியாக வீடு ஏதாவது பார்த்துட முடியுமான்னு கேட்கலான்னு நினச்சேன். நீங்களே அதே மாதிரி பண்ணிட்டீங்க அத்தை. ஸோ அவளும் அதனால தான் ஹாப்பியாக இருக்கா. நாங்கள் 2 பேர் தனியாக இருக்க போகிறோன்றதுனால. ஆமாம் ஆமாம் அதான்டாம்மா, நீ என்ன ப்ராப்ளம் இல்லை, நீ இருந்துப்ப. ஏன்னா அந்த பொண்ணு வரனால அந்த பொண்ணுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, நம்ம கூடலாம் இருக்க முடியுமா? உடனே இருக்க முடியாதுல்ல, கொஞ்ச நாள் போனோன்னு வேணால் நம்மளோட இருந்துக்கட்டணும். நீங்கள் 2 பேரும் இருந்துருங்க என்னம்மா? சரிங்க அத்தை. கெஸ்ட் ஹவுஸ்னால் வெளியிலலாம் இல்லைம்மா, வீட்டுக்குள்ளேயே தான். சரியா? நீ ஒன்றும் பயப்பட வேணாம். தெரியும் அத்தை. சரிம்மா சரிம்மா. சரி நீங்கள் பேசுங்க. அப்புறம் அக்கா சொல்லுங்கள், மாப்பிள்ளை நம்பர்லாம் வாங்கியாச்சா? இல்லைடி, அதெல்லாம் இன்னும் எதுவும் வாங்கலை. இனிமேல் தான் பேச போகிறாங்க. பேசினதுக்கப்புறம் தான் என்ன எதுன்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் நம்பர்லாம் வாங்கணும். என்னக்கா இவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்க? மாப்பிள்ளை நம்பர்லாம் வாங்கி பேச வேணாமா? அடியே இருங்க, ஜாதகம்லாம் பார்க்கணும், கன்ஃபார்ம் பண்ணணும்ல. அதெல்லாம் இல்லை, கன்ஃபார்ம் தான், எங்களுக்கு தெரியும். இவர் தான் எங்களோட அண்ணன். அது சரிதான்.
யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும்? இதாங்க சுவாமி, சாமி பேர்ல பண்ணிடுங்க. சரிம்மா. அம்மா தாயே, என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி என்னை எல்லா விஷயத்துலையுமே நீ சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க. நல்லா அப்பா, அம்மா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் எல்லாருமே கொடுத்துருக்க. ஆனால் ஏன் என்னை இவ்வளோ சோதிக்கிற? இந்த விஷயத்தில் மட்டும் சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். எதையுமே நான் நினைக்கக்கூடாது. நான் நல்லா படிக்கணும், லாயர் ஆகணும். அதை மட்டும்தான் இப்போதைக்கு நான் நினச்சிட்ருக்கேன். வேறு எதுவும் என் மனசில் வரக்கூடாதுமா. நீ தான் என் கூடவே இருந்து எல்லாத்தையுமே நல்லா தான் நடத்தி வைக்கணும். கண்ணை திறந்து பாருங்கம்மா. இந்தாங்க. கொடுங்க சாமி. நீங்கள் நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லா படிங்க என்ன? சரிங்க சாமி. அதில் விபூதி, குங்குமம் எல்லாம் வச்சுருக்கேன், இட்டுக்கோங்க. சரிங்க சாமி. வாமாது போகலாம். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி பிங்கி. காலையிலே பெரியம்மா கால் பண்ணி இந்த மாதிரி மினிக்காக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அடடா, அடுத்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதனால தான் உடனே உன்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டேன். ஆமாம், எங்களுக்கும் காலையில் தான் தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் மினியக்கா கூட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். பிங்கி, நீ மாப்பிள்ளை பார்த்தியா? அம்மாவுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க பெரியம்மா. நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தா தெரியுமா மாப்பிள்ளை? ஆமாம், நாங்களும் தான் பார்த்தோம். அழகாக ஸ்மார்ட்டாக இருந்தார். மினியக்காவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான். ஆமாம், எனக்கும் பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லை, நீ சும்மா கோவில் வரமாட்டியே. ஏதாவது ப்ராப்ளம் இல்லை மனசு கஷ்டம் அப்படி இருந்தால் தான் சாமிகிட்ட வந்து உட்காந்துட்டு போகலான்ட்டு வருவேன். இப்போ வந்திருக்கீன்னா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ஏதாவது கஷ்டமா? என்னடி, கஷ்டம்னா மட்டும்தான் கடவுளை பார்க்க வரணுமா? சந்தோஷமாக இருந்தால் வரக்கூடாதா என்ன? இல்லைடி, நீ சொல்கிறது கரெக்டு தான். பட் நீ நார்மலாக டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தானே கோவிலுக்கு வருவ. இன்றைக்கி மண்டே தானே. ஏதாவது கஷ்டம் இருந்தால் தான் நீ டக்குன்னு யோசிக்காமல் கோவிலுக்கு கிளம்பி வந்துடுவ. அதான்டி கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு மலர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. என்னை சுற்றி இவ்வளோ அன்பானவங்க இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் அண்ட் கஷ்டம் வரப்போகுது நீயே சொல்லு. அதுவும் கரெக்டு தான். ஆனால் உண்மையிலே நீ நல்லா இருக்கில்ல? அரே ஓகே? ஆல்வேஸ் ஓகே தான் மலர். நான் உண்மையிலே மினியக்காவுக்கு வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோவில் வந்தேன். ஏன்னா அவங்களுக்கு 2 வருஷமாக மாப்பிள்ளை தட்டி போயிட்டே இருந்ததா, அதனால் இந்த மாப்பிள்ளையாவது கன்ஃபார்ம் ஆகி கல்யாணம் முடியணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலுக்கு வந்தேன். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். நானும் அதுக்கு தான் கோவிலுக்கு வந்தேன். மினியக்காவுக்கு எப்படின்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளே, நான் என் மனசில் உள்ள கஷ்டத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் கோவில் வந்தேன் மலர் சொல்கிற மாதிரி. ஆனால் மினியக்காவுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். ஜாதகம் பொருந்தி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அதனால் அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ இது 2ஐயும் நீ எனக்கு நல்லபடியாக நடத்தி வைப்பேன்னு நான் நம்புகிறேன். என்னடி அங்கிட்டு திரும்பி யோசிச்சுட்ருக்கேன்? இல்லை மலர், அடுத்த வாரம்லாம் கோவில் எவ்வளோ களை கட்டும், எப்படியா இருக்கும், லைட் செட்டிங்கோட செமையாக இருக்கும்ல திருவிழாவில், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், அடுத்த வாரம்லாம் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இப்போவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடி. ஆமாம், அடுத்த திருவிழா வருது, அடுத்து கல்யாணம், இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வருது இல்லை? ஆமாடி, எனக்கு ஹாப்பி தான். அதோட 10th ரிசல்ட்டு வரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏண்டி, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதுக்கு இப்போ ரிசல்ட்டை ஞாபகப்படுத்தினேன்? அதை ஞாபகப்படுத்தினா எனக்கு வேறு பக்குன்னு ஆகிடுமே. ரிசல்ட்டுன்னா உனக்கு பயம் வந்துடும் இல்லை? எப்படியும் ரிசல்ட் வந்து தானே ஆகும். அது வரும்போது வரட்டும். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டேன் என்ன? சரி வா கிளம்பலாம். வா போகலாம். என்ன, நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் இந்த வினய், அப்புறம் கௌதமண்ணா, அப்புறம் கமல் யாரையுமே காணோம். அதானே, நம்மளே வந்துட்டோம். இவங்க என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ நேரமாக எக்ஸாம் எழுதுறாங்க, யாருக்கு தெரியும்? பாவம் வினய், படித்தானா என்னன்னு கூட தெரியல. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுது. கமலையும் படித்தாலா என்னன்னு தெரில. நான் கேட்டதுக்கு படிச்சிருக்கேன்னு தான் சொன்னான். எப்படி எக்ஸாம் பண்ணியிருப்பான்னு தெரில, வந்தோடனே கேட்கணும். அவங்க லைஃபே ஃபெயில் ஆக போகுது, இதில் எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் என்ன? ஏம்மா, நீ என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்கிற? இங்கே எவ்வளோ சீரியஸான மேட்ரு போயிட்டுருக்கு, நீ சிரிச்சிட்ருக்க. டேய், நம்ம சீரியஸாக இருந்து என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதா? எப்படியாவது அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம்ல? ஆமாம், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒன்று சேர்த்துடுவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத ஷாம், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுவாங்க. ஆமாம், இவங்க பெரிய கடவுள் இல்லை, இவங்க சொன்னோன்னே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லை? சரி போதும், உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்க. என்ன இன்னும் கௌதமன் அண்ணன் கூட காணோம், என்ன பண்ணுறாரு அவர்? என்ன வித்தியா? அண்ணா வந்துட்டீங்களா? வாங்க தெய்வமே. என்ன வித்தியா குரங்கோட உட்காந்துருக்க? வித்தியா, தேவையில்லாம எதுவும் பேச வேணாம்னு சொல்லிடு. அடேங்கப்பா, உங்கள் சண்டை என்ன முடியலையா? அது சரி, நீங்களாச்சும் உங்கள் சண்டையாச்சுப்பா, என்னையெல்லாம் இழுக்காதீங்க. என்ன அண்ணே, சண்டை முடியலையா?
எங்கே வித்யா காலையில் வந்தோடனே பேசினேன் மூஞ்சி அப்படின்ட்டு திருப்பிட்டு போயிட்டா. சரி எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்ட்டு வந்து பேசுகிறேன். இப்போவும் அப்படி தான் பண்ணுறா. சரி பார்ப்போம். எனக்கெல்லாம் யார்கிட்டையும் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைப்பா. ஆனால் எனக்கு இஷ்டம் இருக்கே. ஆமாம் இஷ்டம் இருக்குது குஷ்டம் இருக்குன்னு. போங்க அப்படி ஓரமாக உட்காந்து லவ் பண்ணுங்க 2 பேர் போங்க. என்னடா உனக்கு வித்யா சமாதானம் ஆயிட்டான்னு திமிரா பேசுகிற? இருடி மறுபடியும் எதனா பிரச்சனை பண்ணி பிரித்து விட்றேன் பார்த்துக்க. ஐயோ தெய்வமே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நான் சமாதானப்படுத்தப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். போங்க. சத்யா கோவமா இருக்கா? சமாதானம் பண்ணுங்க போங்க. என்னெல்லாம் யாரும் சமாதானப்படுத்த தேவையில்லை. நான் சமாதானப்படுத்துவேன். ஒன்றும் தேவையில்லை. ஓய் இங்கே பாரு வித்யா, எந்திரிச்சு போக சொல்லு. அந்த பக்கமாக போய் உட்கார சொல்லு. ம் வாங்க, உங்களுக்கு நாங்கள் தான் ஊர் காப்பாரு. நீயே திரும்பி சொல்லு, கேட்கும் அவருக்கு. சத்யா நான் பாரு ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை பாரு. ரொம்ப பண்ணாத, கெஞ்சிட்டு இருக்கார்ல, திரும்பி என்னன்னு கேளு. இவ வாயை மூடு. ரைட்டு, நீ வாடா நம்ம பேசிட்டு இருப்போம். அதுதாண்டி கரெக்டு. உங்கள் ப்ராப்ளத்துக்குலாம் நம்ம போகக்கூடாது. வா நம்ம லவ் பண்ணுவோம். இங்கே எழுப்பு கேட்குது இல்லை? அஃப்கோர்ஸ். ஓகே. என்ன சொல்லுங்க. அதை பாசமாக தான் கேட்குறது. போதும் போதும் பாசம்லாம். இங்கே பாரு சத்யா, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை முதல்ல. ஆமாம், உங்களுக்கு எப்படி ப்ராப்ளமாக இருக்கும்? நான் எல்லா பொண்ணு மாதிரி தானே. அட ராமா இங்கே பாரு, அந்த டைம் நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கான ரீசன் நம்ம கிடையாது, வினயும் கமலியும் தான். நம்ம 2 பேரும் வினய் கமலி மேலே உள்ள பாசத்தினால தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஏன் வித்யாவும் ஷாமும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு காரணம் கூட அவங்க மேலே உள்ள அக்கறை பாசம் எல்லாம் தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்ட்டு நம்ம யோசிக்கலாம். அவங்கள எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம 2 பேரும் நம்ம 4 பேர் சேர்ந்து கூட யோசிக்கலாம். முதல்ல நீ பேசி என்கிட்ட ஒழுங்கா. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அவங்களுக்காக தான் சண்டை போட்டோம். ஆனால் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது தான். ஸோ அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. வேண்டாம், சாரிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேணாம். அப்போது வேறு எதுவும் வேணாமா? ஒன்றும் வேணாம். சரி கோவம் தான் போயிடுச்சுல. கோவம் போயிடுச்சு நான் அப்போ சொன்னேன். இப்போ தான் ஒத்துக்கிட்ட. ஆமாம், நம்ம சண்டை போட்டதுக்கு காரணம் வினயும் கமலி மேலே உள்ள பாசம் தான். ஆனால் நான் உங்கள் மேலே கோவம் போயிடுச்சுன்னு ஒன்றும் சொல்லலையே. அது சரி, இப்போ என்ன பண்ணால் கோவம் போகும் சொல்லு, செய்கிறேன். அடியே போதும், அவர் ரொம்ப சோதிக்காத என்ன, பாவம் எங்கள் அண்ணன். சிரிச்சிரு, உனக்கு கோவம்லாம் போயிடுச்சுன்னு எனக்கும் தெரியும், சும்மா நடிக்காம சரி. அடிப்பாவி சிரிச்சிட்ட உடனே? ஆமாம், அவளுக்கு கோவமே இல்லை, அப்புறம் சிரிக்க தானே செய்வா. என்னது கோவம் இல்லையா? ஆமாம், கோவம்லாம் இல்லை, கோவம்லாம் போயிடுச்சு. அப்போ சும்மா ஃபன் பண்ணு, ஃபன் ஃபன் பண்ணுறாங்க ஃபன்னு. சரி ஓகே, நீங்கள் ஃபன்னு பன்னு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்ததாக வினய் கமலியை பற்றி பேசலாம். ஆமாம், அவங்க 2 பேரும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு முதல்ல யோசிங்க. அதான் மைண்டுக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது. கொஞ்சம் சீரியஸாக யோசிங்க சீனியர். டேய் சீரியஸான இப்படி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு யோசிக்க முடியுமா? ஐயோ சீனியர் போதும், உங்கள் மொக்க காமெடி நிப்பாட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன், கமலி வாயாலே அவள் வந்து காதலையும் சொல்லணும், அவளோட ப்ராப்ளத்தையும் வினக்கிட்ட சொல்லணும். அதுக்கு ஏதாவது பண்ணலாம், யோசிங்க. எனக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் வரல. மூளை இருக்கவங்களுக்கு தான் ஐடியா வரும். நாயை மூடு, உனக்கு மட்டும் நிறையா இருக்கும் மூளை. சீரியஸாக திங்க் பண்ணுங்க, 2 பேரும் சண்டை போடாமல். நீ ஒன்றும் கவலைப்படாத வித்யா, கடவுள் கண்டிப்பாக வினையும் கமலியும் சேரணும்னு இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவா? ஏதாவது ஐடியா கிடைக்கும், வெயிட் பண்ணு. எங்கண்ணா, நானும் 2 டேஸாக ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஒன்றுமே கிடைக்கல, கடுப்பாக வருது. கவலைப்படாத, அவர் சொல்கிற மாதிரி ஏதாவது ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. என்னமோ. இதோ வினய் வந்துட்டான். டே வினய் வாடா, எக்ஸாம் எப்படி எழுதுனேன்? ஏதோ எழுதியிருக்கேன் சீனியர். என்னது ஏதோ எழுதியிருக்கியா? இப்போ நல்லா எழுதலையா? டேய் எழுதியிருக்கேன்டா. ஏன் இப்படி இருக்க டல்லா? ஏன் உனக்கு தெரியாதா? டேய் அதெல்லாம் விடுறா, பார்த்துக்கலாம். உனக்கு என்ன, நீ அப்படி தான் சொல்லுவ, அதோட பெயின் எனக்கு தானே தெரியும். அட ராமா இதுவும் பக்கத்தில் இருக்காளே, அவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தையாக சொன்னாலா? டே வினய், உண்மையிலே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுடா, தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாமல் இருப்போமா? இங்கே பாரு வித்யா, உங்களை பற்றி நல்லாவே தெரியும். கமலி கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் ஏன் சொல்ல மாட்டீங்க? அவள் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருப்பா, அதனால சொல்ல மாட்டீங்க. டேய் அப்படிலாம் இல்லைடா, உண்மையிலே அவள் எதுவுமே சொல்லலடா எங்ககிட்ட. போதும் நிறுத்து சத்யா, நீங்கள் யாரோ கிடையாது, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். டே வினய், அது வந்து வித்யா, எனக்கு உங்கள் மேலே வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்லை, ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லாயலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நினச்சா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். டே வினய். வேணாம் வித்யா, எதுவுமே சொல்ல வேணாம். ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? கமலி எனக்கானவளாக இருந்தால்
என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா. அதை மட்டும் நான் மைண்டில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதோ கமலி வந்துட்டா. வாடி. பாதிரியே என் பாதிரியே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே, எங்கே இருள் என்றால் நான் கிளம்புற வித்யா வீட்டுக்கு. கிளம்புறியா? பிச்சு போடுவேன், வந்து உட்கார மரியாதையா. ஷாம் நீ அங்கே போ. ஓகேடி. கமலி, எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா தானே எழுதியிருக்கேன். ஏய், அது என்ன ஜூனியர் பசங்களா? யாரு? ஆமாம், ஜூனியர் பசங்க தான். ஆனால் அவங்களுக்கு தான் எக்ஸாம் இல்லையே, நமக்கு மட்டும்தானே எக்ஸாம். என்ன பண்ணுறாங்க இங்கே? தெரியலையே. அது என்ன அந்த பொண்ணு பின்னாடியே திரும்பிட்டு நடந்து வந்துட்டுருக்கு? விழுக போறீங்கண்ணா? அதானே. யார் அந்த பசங்க? நான் பார்த்ததே இல்லையே. நானும் பார்த்ததே இல்லை. இந்த பக்கம் தான் வராங்க. அந்த பொண்ணு திரும்பிக்கிட்டே வருதே. டேய் ஷாம், உன்னை நோக்கி தாண்டா வருது அந்த பொண்ணு. ஆமாம். ஏய் விலகுடா. மச்சான் இந்த பக்கம் வாடா. டேய் வினய், வினய், ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ ஏய் அப்பா. பாத்து. பக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும், என் ஆசையெல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்ன நடக்குதுங்க? ஏம்மா போது ஏந்திரு. என்னமா வச்சுட்டு வர? அதானே, கண்ணை எங்கே வச்சுட்டு வந்தேன்? சாரி 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 சீனியர், நான் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டே வந்தேனா, அதனால தான் தடுக்கி வந்துட்டேன். சாரி சாரி. சாரியா? இந்நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அது எப்படி? அதான் பிடிச்சிட்டிங்களே. அது சரி, கடவுள் முன்னாடி தானே கண்ணு கொடுத்துருக்காரு, உன் முதுகுலையா கொடுத்துருக்காரு, பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்க. இல்லை சீனியர், சும்மா அப்படியே பேசி விளையாண்டுட்டு வந்தோமா, அதில் தான் பார்க்காம வந்து உங்கள் மேலே விழுந்துட்டேன். சாரி சாரி. சரி ஓகே, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்? என்ன ஜிஎஸ்? எனக்கு தெரியலையா? நான் உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் ஜிஎஸ். உங்கள் டிபார்ட்மெண்ட்டா? நான் பார்த்ததே இல்லையே. என்ன இயர் நீ? ஃபர்ஸ்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயரா? நான் கூட பார்த்தது இல்லையே. சார் நீங்கள் எதுக்கு பார்க்கணும்? இல்லடி, பார்த்தது இல்லையேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம், பேசாமல் இருங்க. அது சரி, இந்நேரம் வாயை கொடுத்து நம்மளே மாட்டியிருப்போம். என்ன நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் எல்லாரையுமே எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? அதுவா, அவங்க பேர் கமலின்னு தெரியும், உங்கள் பேர் வித்யா, அப்புறம் இவங்க பேர் சத்யா, அப்புறம் இவங்க கௌதம் சீனியர், இவங்க ஷாம், அப்புறம் இவங்க வினய். டேங்கப்பா, இது மட்டும் இல்லை, இன்னொன்று தெரியும். சத்யாக்கா கௌதம் அண்ணாவோட லவர்னு தெரியும், ஷாம் அண்ணா வித்யாக்காவோட லவர்னு தெரியும். அடேங்கப்பா, என்னம்மா மொத்த பயோடேட்டாவும் கையில் வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். சரி, ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் எக்ஸாம் இல்லையே, இப்போ லீவ் தானே. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா சீனியர், எங்களுக்கு எக்ஸாம் இல்லை தான், பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலான்ட்டு இங்கே வந்தோம். நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இல்லையே, சிரிச்சு விளையாண்டுட்டுல இருக்கீங்க. அவள் என்ன பண்ணா உனக்கு என்ன? கமலி, ஏதாவது சொன்னியா? தானே, எனக்கு கேட்டுச்சே. நான் என்ன சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்ல, நீ சும்மா இரு. கேட்டுச்சாடி? கேட்டுட்டு தாண்டி இருக்கேன். கௌதம் உங்களுக்கு? கேட்டுச்சு. உனக்கு நல்லாவே கேட்டுச்சு சீனியர். இல்லை சீனியர், நாங்கள் படிச்சுட்டு தான் இருந்தோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வந்தோம். அப்போ தான் விளாண்டுட்டே வந்தோமா, தெரியாமல் உங்கள் மேலே வந்து விழுந்துட்டோம் சீனியர். சாரி சீனியர். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடு. இனிமே பார்த்து வா. என்ன பார்த்து வரான் போறா. உனக்கு என்ன? எப்படி ஏதாவது சொன்னியா? நான் ஒன்றும் சொல்லையே. இல்லை, சொன்ன மாதிரி இருந்துச்சு. காண்டாவரா. தெரியுது. சரி, உன் பேர் என்ன? என்னோட நேம் ஷைலஜா. ஷைலஜாவா? ஏன் அந்த பாட்டு? ஐ லவ் யூ ஷைலஜா ஓ ஷைலு. ஐயோ, இவ இருக்காளா? கொல்ல போறாளே. செத்தான் ஷாமு. என்ன? இல்லைம்மா, அந்த நேம் கேட்டோன்னே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு, அதான் பாடினேன். பாட்டோட இருக்கட்டும். கண்டிப்பாம்மா. நல்ல வேலை தப்பிச்சோம். ஆமாம் சீனியர், அதே ஷைலஜா தான். சரி, நீ எந்த ஊர்? காரைக்குடி தான் ஜிஎஸ். காரைக்குடியா? ஆமாம். சரி, எல்லாரையும் பற்றி சொன்னேன், வினயை பற்றி சொல்லலை. இவங்களை பற்றி என்ன சொல்கிறது? இவங்க சிங்கிள். எனக்கு தான் தெரியுமே. யார் சொன்னாங்க சிங்கிள்னு? எனக்கு தான் தெரியுமே. ஐயோ, என்ன எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க. கமலி, வாயை மூடிட்டு இரு. என்னடி? இல்லை, அவகிட்ட ஏதோ கேட்டியே, அதான். நான் ஒன்றும் கேட்கலடி. நீங்கள் சிங்கிள் தானே சீனியர்? இல்லை சொல்லு. ஏதாவது சொன்னியா? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? போ, படிக்க தானே வந்த, அதை பாரு போ. சீனியர், ஏன் இப்படி முறப்பா இருக்கீங்க? கொஞ்சமாக சிரிங்க, அப்போ தான் அழகாக இருப்பீங்க. எது? ஏன் நாங்களும் அழகா இருக்க மாட்டோமா சிரிச்சா? அதை வித்யாக்கா சொல்லுவாங்க. பல்லையா காமிக்கிற பல்ல. நீ இன்னைக்கு கை கால் உடஞ்சாண்டா வீட்டுக்கு போற, பார்த்துட்டே இரு.
ஐயோ செத்தோம் இன்னைக்கு. ஷாம் செத்தான். சரிங்க சீனியர். அது எனக்கு தெரியும், நீ கிளம்பு. இங்கே இருக்கவே எனக்கு கடுப்பாக இருக்கு. நான் போகிறேன். வரேன் வித்யா. இங்கே போகிறேன் இரு. இவ வேற நம்ம சுச்சுவேஷன் புரியாம. உன்னை போக சொன்னேன், இன்னும் போகலையா? சரி சரி போயிடுறேன். ஏம்மா போம்மா. போகிறேன் போகிறேன்ட்டு இங்கே நிற்கிறேன். என்ன இல்லை மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டேன். ஐயோ கமலி, உனக்கு என் மேலே காதல் இல்லை, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற, என்ன பிடிக்கல. ஆனால் ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுனா உனக்கு கோபம் வருது. இது போதும் கமலி, இது போதும். சரி நான் வரேன். சரிம்மா, நீ போம்மா. பாய் சீனியர். பாய். ரொம்ப முக்கியம். பாய்.